திரு ஆர்ஜே மணிகண்டன் அவர்கள். கரிசல் மண் என அழைக்கப்படும் கோவில்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக ஹலோ எஃப்எம் ரேடியோவில் டைரி எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். தற்போது திருநெல்வேலியில் ஹலோ எஃப்எம் நிகழ்ச்சி மேலாளராக இருக்கிறார். திருக்குறளின் 850 குறளுக்கு நெல்லை வட்டார சொற்களை வைத்து உரை எழுதி அதை வானொலி வடிவத்தில் தந்திருக்கிறார். அவரை சிறப்புரை வழங்க அழைக்கிறோம். பூனம் தெரியாமல் சாமி ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மேடையை பார்க்கும்போதும் உங்களையெல்லாம் பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. தெரியுதா? அந்த மாதிரி நானும் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இந்த ரஜினி முருகன் படத்தில் இந்த வாழைப்பழத்தை பிடுங்குவாங்க தெரியுமா? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை, கத்திலாம் வேண்டாம் அப்படின்ல. அந்த சோதனை தான் அண்ணனோட எழுத்து. அது ஃபுல்லாக பிடிங்கிட்டு வந்துடக்கூடாது, பழமும் இருக்கணும், அது பறித்து சாப்பிடணும்ல. அந்த சின்ன போராட்டம் இருக்குல்ல, அது அவருடைய எல்லா கதைகளையும் இருந்துக்கிட்டே இருக்கும். மலையில் நனைந்த முள்செடி முழுவதும் மலையில் நனைந்த முள்செடி முழுவதும் மலர்ந்து குவிந்த நீர்ப்பூக்கள். இதுதான் நரசிம். நன்றி, வணக்கம். இல்லை, இதுதான் நரசிம். இதை தாண்டி நரசிம்மை பற்றி நான் இன்னும் என்ன சொல்ல? நீங்கள் பார்ப்பதோ அல்லது நான் பார்ப்பதோ வெறும் முள் செடியாக இருக்கிறது. அது முள் குத்தும், கிட்ட போகக்கூடாது. ஆனால் ஒரு மழை பெய்கிறது, அந்த மழை பெய்து ஓய்ந்த பின்பு அதனுடைய அந்த இலைகளில் கிளைகளில் அப்படி அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார், பெருந்திரள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிராப் அப்படி கெட்டியாகி அடுத்த நிமிஷம் உடைய போதில்ல, அது ஒரு அழகான பூ. இதுதான் ஒரு எழுத்தாளன் அவன் ஜெயிக்கிற இடம் இதுதான். ஏன் இது எல்லாமே பார்க்குறோம், நாமளும் பார்த்தது தான், நீங்களும் பார்த்தது தானே. அப்போ எங்கே நரசிம் ஜெயிக்கிறார் அப்படின்னா, நரசிம் இங்கே தான் ஜெயிக்கிறாரு. ஏற்கனவே முன்னாடி பேசுன அந்த தோழர் சொன்ன மாதிரி கதைகளில் நிறைய இசங்கள் இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு 93 எழுத்தாளர்களை நேர்காணல் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 93 எழுத்தாளர்களை, அதுவும் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷூட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தயாரிப்போட போகணும். ஏன்னா பல காமெடி நடக்கும். அது போய் அவங்கள சந்தித்து நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கிறதுக்குள்ள அது படுற பாடு நிறைய இருக்கும். விதவிதமான அனுபவங்கள். அதையே ஒரு பெரிய நாவல் மாதிரி எழுதலாம். அதில் நான் சந்தித்ததில் ரொம்ப அழகான எழுத்தாளர் நரசிம்மண்ணன் தான். இல்லை, உருவம் மட்டும் இல்லை, மனசுலையும் கூட. எப்போ தொடர்பு கொண்டாலும் அடுத்த நிமிஷம் பேசிடலாம், அவ்வளோ அப்படி இருப்பார். இந்த கதைகள் நான் நிறையா படிச்சிருக்கிறேன், அண்ணனோட கதைகள். அவரோட கதைகளை படிச்சுட்டு நான் கரிசல் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 80 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை தோறும் அதில் ஒரு கதை சொல்லுவேன். எல்லா எழுத்தாளருடைய கதையும் நான் அதில் சொல்லிட்டு வருவேன். நான் ஒரு சோம்பேறித்தனம் எனக்கு ரொம்ப உண்டு. அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கும்போதெல்லாம் ஐயோ கதை சொல்லணுமே, என்ன சொல்ல அப்படின்னா டக்குன்னு நரசிம்மனோட கதையை எடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் கேட்டு கேட்டு சிரிக்க, ரசிக்க, வியந்து போக. அது கேட்டிங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு மெசேஜ் வரும் அந்த குரூப்பில். என் பொண்டாட்டி நீ தேவையில்லாத எல்லா வேலையும் பார்க்க அப்படின்பா. ஏன்னா அதில் நான் வர வர ஒவ்வொரு மெசேஜையும் அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவேன். அதில் ருஃபீனான்னு ஒரு அம்மா, நேற்றைக்கு நான் இந்த நிகழ்வுக்கு போகிறேன், இன்றைக்கி கதை சொல்ல முடியாதுன்னு குரூப்பில் போட்டேன். அதில் சொன்னாங்க அந்த அம்மா, நீங்கள் நரசிம்மை பார்க்க போகிறீங்கள, நரசிம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. இதுதான் நான் கதை சொல்கிறேன். என்னை விட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் எவ்வளவு போராட்டங்களை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு மெய் சிரித்து போயிட்டேன். எல்லாருமே குரூப்பில் வாழ்த்துக்கள் போட்டாங்க, சாருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒரு எளிய வாசகனை இந்த மாதிரி நிறைய இசங்கள் கோனார் நோட்ஸ்லாம் வச்சு சில கதையெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும். நான் தான் அந்த இன்டர்வியூலாம் பண்ணுறேன்னா எங்கள் எஃப்எம்மில் 9 ஸ்டேஷன்லையும் நைட்டு இந்த சனிக்கிழமைனா டைரி கதையாடலும் போகும். இன்றைக்கி கார்ல் மார்க்ஸுடைய மாரியம்மான ஒரு கதை. என்னென்னா சில கதைகள் இந்த வர்ற பசங்களுக்கு தெரியாது. ஃபோன் பண்ணுவாங்கண்ணே, என்னென்ன இருக்குது கதையில், ஒன்றும் புரிய மாட்டேங்கண்ணே அப்படின்பாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அது அவங்க அவ்வளோதான் இருக்கிறாங்க. இதுலேயும் கூட அண்ணனுடைய சில கதைகளெல்லாம் நான் வாசிக்கும்போது சேதுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், தம்பி நான் இன்னும் வயசுக்கு வரலடா அந்த கதையை படிக்க அப்படின்னேன். ஏன்னா அப்படி ரொம்ப நுட்பமான இடங்கள்லாம் இருக்குது. வாசகன் அவ்வளவு டெப்த்தாக ஆழமாக இறங்கி போய் பல லேயர்களுக்குள்ளே போய் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சில பெரிய விளையாட்டுலாம் போடுவாங்க. வார்த்தைகளில் நான் பெரிய எழுத்தாளர், அவர் கதை அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்.
ஒன்றுமே கிடையாது. நாம் ஏன் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு கதையை எடுத்து படிக்கிறோம்? ஏதோ ஒன்று அப்படி தானே. அதில் ஒரு மெசேஜ் எதிர்பார்க்க போகிறோமா? கிடையாது. படிக்கிறோம், அது நமக்குள் எப்படி ஒரு செயல்வினை ஆற்றுகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த நான், இந்த கதையை படித்த பிறகு இருக்கக்கூடிய நான் யார்? இதைத்தான் வந்து எதிர்பார்க்குறோம். அது 100% வந்து நரசிம்மனோட கதையை பார்க்கலாம், கதைகளில் பார்க்கலாம். எப்படி ரஜினியோட திரைப்படத்தில் ஒரு ஃபார்முலா இருக்கும், அப்படிதான். ஒரு நல்ல ஹீரோயின் இருக்கும், 2 டூயட்டு 4 ஃபைட்டு. இது வந்து ஒரு வெற்றி ஃபார்முலா. அந்த மாதிரி தான் வந்து அண்ணனோட கதைகள் இருக்கும். ஆனால் அது வெறும் மேலோட்டமாக இருக்காது. அந்த கதைகள் வந்து வாசிக்கும் போது உள்ளுக்குள்ள நம்மை வேறொரு தளத்திற்கு அழைத்து போகக்கூடியதாக இருக்கும். இதில் செம்புநீர் பூ, அது எங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு. கிராமத்தில் நானும் பார்த்துருக்கேன். கல்யாணமாகி அந்த கணவன் ஏதோ ஒரு விஷயத்தில் இறந்து போயிட்டார் அப்படின்னா, அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக, அதில் எத்தனை மாதம் கர்ப்பம் அப்படிங்கிறதுக்காக அந்த பூவை போடுவாங்க. அந்த பூவை போடும்போது வந்து அமைதியாக இருக்கும் அது வரைக்கும் அந்த வீடு. அந்த ஒரு செம்பை வைக்கும்போதே ஒரு அடி மனசில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும், அச்சச்சோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூவை போட்டோடனையும் ஓன்னு அழுவும். எங்கள் ஊர் கிளவியெல்லாம் ஒன்று போல கட்டி பிடிச்சி அழுகும். நமக்கு அங்கே நிற்கவே முடியாது அதுக்கு பிறகு. அதை அது 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 ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த சுசியை அவர் எப்படி கொண்டு போகிறாரு அந்த கதையில். அந்த அந்த நாள் முழுக்க சுசி தனிமையில் இருக்கிறா. தனிமையில் இருக்கக்கூடிய சுசி அவளுடைய மனசுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப வந்து ஒரு, அது எப்படி சொல்ல, அதை உணர்ந்து அனுபவிக்கிற மாதிரி. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பெண்ணாக பிறந்திருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அனுபவிக்குன்னா. ஆனால் அதுதான் எழுத்தாளர். அவள் ஒரு கதையை என்ன எழுதுறானோ அதுவாகவே அவர்கள் மாறி தான் வந்து அந்த கதையை அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, அந்த முதல் கதையில் வந்து சுசியும் அந்த செந்தில்குமாரியும் வந்து பால்வாடியிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்று போல படித்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஆண்களுடைய நட்பை விட பெண்களுடைய நட்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது பல விதங்களில் அது என்னதான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக முடியுதோ இல்லையோ, பட் அதை வந்து ரொம்ப நுட்பமாக எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த செந்தில்குமாரி வீட்டுக்கு வர்றா, கணவன் இறந்து போயிட்டான், சுசியோட கணவன். குழந்தை, அந்த குழந்தை ரொம்ப நோஞ்சான் குழந்தையா இருக்குது. அந்த குழந்தை பிறந்துருச்சு, கணவன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணினுடைய மன உணர்வு எப்படி இருக்கும்? இந்த ஊர் உலகம் பார்க்கக்கூடிய பார்வை என்ன? செந்தில்குமாரி வர்றது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நினைக்கிறா. கடைசியில் செந்தில்குமாரி இன்னைக்கு வராமல் நாளைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவளும் நினைக்கிறா. ஒரு பறவையை போல வாழ வேண்டும், மகிழ்ச்சிக்கும் திளைப்பிற்கும் ஏன் பறவையை சொல்கிறார்கள்? பறவைகளுக்கு துக்கம் இருக்காதா? அது பறப்பதெல்லாம் மகிழ்ச்சி, அது படிப்பதெல்லாம் மகிழ்ச்சியின் பாடலைத்தானா? இப்படி யோசிக்கிற இந்த இடம்தான் வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து யோசிக்க வைக்கிறாரு. ஆமாம், இல்லை, பறவைகள் சந்தோஷமா இருக்குன்னு நாமளே எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? தண்ணி தொட்டிகளில் மீன் வந்து சந்தோஷமாக சுற்றிட்டு அலையுது நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் அதை நம்ம உருவப்படுத்திக்கிறோம்ல. அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு எளியவனை வந்து ஆமாம்ல இப்படி நம்ம பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க வைக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைய பார்க்குறா, அது அப்படி இருக்குது. அந்த குழந்தைய வந்து அந்த செம்பை வச்சு அப்படி இடிக்கிறா. இடிச்சோடனே அவன் தூங்கிட்டு இருக்கிறவங்க அப்படி சொணங்குது. அதை ரசிக்கிறா. என்னன்னா, அந்த குழந்தை வந்து இவளை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுது. ஏதோ ஒரு வகையிலனா கணவன் இல்லை, பட் இவன் அந்த குழந்தைய அப்படி இடிக்கும்போது அது சொணங்குது இல்லை, அது ஒரு அழகாக இருக்குது. அது அவ்வளவு சோகத்துலேயும் அப்படி ஒரு விளையாட்டை விளையாடுது இல்லை. அதெல்லாம் எப்படி இவர் இவ்வளவு நுண்ணிப்பாக கவனிச்சார், அதை எழுத்தில் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் வேணாம், கல்யாணங்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் துணி இல்லாமல் ஒன்றாக படுத்துக்கொள்ள செய்யக்கூடிய ஏற்பாடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அது அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டா. அப்பா கிட்டே சொன்ன மறுநாள் செந்தில்குமாரி வந்து அவளுடைய கன்னத்தை பார்க்குறா. கண்ணம் அடி வாங்கியிருக்கணுமே சொல்லிட்டு, ஆனால் அடி வாங்கலை. ஒருவேளை அவங்க அத்தை மாதிரி காது கேட்காம போயிருக்கணுமோ அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்போ அந்த அத்தை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க மாமா கிட்ட அடி வாங்கியிருக்கு, அதனால தான் அந்த அத்தை காது கேட்காம போயிருக்கு. அப்படி தானே? அந்த செய்தியை அதுக்குள்ளே எப்படி ஒரு நுட்பமாக அப்படி கொண்டு போய் வைக்கிறாரு. கன்னத்தில் அடி வாங்கலை, அந்த அத்தை மாதிரி காது கேட்காம போயிடுமோ அப்படின்னா, ஒன்று அந்த அத்தை எதிர்த்து பேசியிருக்கணும், இல்லை அந்த அத்தை அவளுடைய கருத்தை பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்கணும். ஸோ இதை எவ்வளவு நுட்பமாக வந்து அதை அப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது. இது எப்படின்னா, இது ஒரு பூவை கோக்குற மாதிரி.
3 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு இப்படி ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் எழுத எழுத அது வந்து ஒரு 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 மாலை மாதிரி திரண்டுட்டு வருது. நாமளும் அந்த அமைதிக்குள்ளே போய் உட்காந்துடுறோம். அந்த அமைதிக்குள்ளே உட்காந்து சுசிக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படி நடக்கிற மாதிரியெல்லாம் நம்மளை பார்க்க வைக்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு அற்புதமான எழுத்து. அதை அழகாக வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய தம்பி வந்து ஒரு பறவையை தூக்கிட்டு வந்து அக்கா கையில் கொடுத்துறான். அதை அவன் மூடுனா அது பொசுக்குன்னு போச்சு. ஏன்னா இறந்த உடலை வந்து கையில் வைக்கும்போது நமக்கு ஃபீல் பண்ணுவோம்ல. ஆனால் அவ இறந்து போன உடல் தான், ஆனால் அது உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் என்று சுசி கற்பனையாக அதை பண்ணி பார்த்துக்கிறா. இது எல்லாமே என்ன அப்படின்னா சுசி தான். சுசியை தான் வந்து அவர் வந்து வெவ்வேறு விதங்களில் இந்த கலைடாஸ்கோப் மாதிரி கலைச்சு போட்டு விளையாடுறாரு. இது இன்னும் கொஞ்சம் போய் ஒத்து கவனிச்சா தான் புரிய வரும். அவர் எல்லாமே சிம்பிள போய் சுசியத்தான் சொல்றாரு. ஆனால் இந்த விளையாட்டுகளை வந்து அவர் மாறி மாறி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாரு. இதை இன்னும் கொஞ்சம் அப்படி தீவிரமாக போய் பார்த்தா அந்த விஷயம் தெரிய வரும். அந்த கதை காலை மடக்கி நீட்ட வேண்டும் போல் இருந்தது. பொதுவாக பெண்கள் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குன்னா காலை நீட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த காலை நீட்டும் போது தான் அந்த காலுக்கு பக்கத்தில் இந்த செம்பு உருண்டு போகுது. அந்த செம்பை வந்து எடுத்து தலைக்கு வச்சுக்கிறா. அதுவும் நல்லா தான் இருக்கும். தலைக்கு செம்பை வைக்கும்போது தான் அந்த வெள்ளைத்தாய் கிழவியினுடைய நினைவு வருகிறது. அந்த வெள்ளைத்தாய் கிழவி சின்னஞ்சிறு வயதில் அவளுக்கு தான் நடந்துச்சு. கணவன் இறந்து போயிட்டான். அவர் எழுதுவார், வெள்ளையம்மாள் அழக்கூட தெரியாமல் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தாலாம். அது அந்த வயசு என்ன, முதல்லலாம் அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு வயசில் திருமணமான வெள்ளையம்மா கிழவிக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும்னு கூட தெரியாமல் பிரம்மை பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தா. அவளுடைய பாட்டி ஏதேதோ சோதித்து பார்த்து செம்பில் நீரை நிறைத்து அதில் வந்து அந்த பூவை போட்டா அப்படின்னு அதை கொண்டு வந்து, இதெல்லாம் சுசிக்கு நடந்துச்சாலும் சுசிக்கு நடக்கலை. ஆனால் இதை தொடர்ந்து எழுதுவதன் மூலமாக சுசிக்கு இப்படித்தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் வந்து அவர் சொல்லாமல் அந்த கதையில் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிக்கிறாரு. தூங்கலாம் போல் இருந்துச்சு, அடிவயத்தில் கையை வச்சுட்டு தூங்கலாம். அடிவயத்தில் கை வச்சு தூங்கினா நல்லா சந்தோஷமாக இருக்கும், சுகமாக இருக்கும். அப்போ ஆட அப்படின்னு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது குழந்தை அழுதது. இது வந்து பெண்ணினுடைய ஒரு பெரிய துயரம். நீங்கள் அதுவும் எப்படி சொல்ல அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அப்போ தான் குழந்தை வந்து இது நடக்கும். நீங்கள் அதுக்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைய கவனிப்போமா? அப்படி கிடையாது. டக்குன்னு தூக்கிட்டு ஓடணும் குழந்தைய, அப்படி போட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கணும். இது என்னன்னா, இதையெல்லாம் நான் தான் செய்கிறேனா அப்படின்னு சுசி யோசிச்சு பார்க்குறா. நான் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை நான் இப்படிலாம் கவனிப்பேனா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சதே இல்லை. சுசி இப்படிலாம் யோசிச்சதே இல்லை. சுசி மட்டும் இல்லை, யோசிக்கவே இல்லை நாமெல்லாம் கூட, அப்படி தானே. ஆனால் இதை ஒரு உணர்ந்து அதை அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்து அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறார்ல நரசிம்மன். அங்கே தான் ஜெயிக்கிறாரு. இந்த கதையை அப்படி சொல்லி முடித்த பிறகு அழுது ஒரே கமாண்டு நமக்கு நைட்டு ஃபுல்லாக குரூப்பில். ஏன்னா எல்லாருக்கும் ஃபீல் ஆகிட்டு அப்படியே கேட்டு. அந்த ஃபீல் பண்ணுற வைக்கிற இடம் தான் வந்து அந்த எழுத்தாளர் ஜெயிக்கக்கூடிய இடம். அப்புறம் தொன்மம் கதை, அது ஒரு நல்ல கதை தான். அந்த கருப்பசாமி, இந்த சாமிகளை வச்சு பல விஷயங்கள் நடக்கும். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து சாமியாடினா இந்த மருளாடி அருளாடிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் உடம்புல வந்து கருப்பசாமி இறங்குவார். அது வரைக்கும் எங்கள் கூட சேர்ந்து பீடி குடிச்சிட்டு இருப்பார். அது மேலே அடிச்சு பண்ணி கருப்பசாமி ஆயிடுவார். அவர் கருப்பசாமி ஆகிட்டாருன்னா வேறு லெவல் பண்ணுவார். அவர் எப்படின்னா, அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அந்த கம்பெனி முதலாளி இருக்கார்ல, அவர் இவர்கிட்ட வந்து அருள்வா கேட்டு வருவார். அப்படியா, சம்பளம் கூட கேட்டால் தரமாட்டிக்கல, வா பா அப்படின்பாரு. அவர் அப்படியே நிற்பார். ஆய் அப்படின்னு அப்படி நிற்பார். கருப்பனுக்கு வெள்ளி கண் எடுத்து வச்சிரு அப்படின்பாரு. எப்படி, வெள்ளி கண் எடுத்து வை. அப்புறம் கருப்பனுக்கு கச்சை பழசாகி போச்சு, புது கச்சை எடுத்து வைக்கணும். செய்வியா அப்படின்னா முதல்ல நின்று சொல்லுவார், செய்ய மாட்டா சொல்லுவார். இது பேசுறது கருப்பசாமி. சரி ரைட்டு அப்படின்ட்டு செஞ்சுருமியான்ருவார். அதே மாதிரி சாமி சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போவோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நாங்களாம் பயந்தோம். சுடுகாட்டுக்கு போகுது, குறுக்க போகக்கூடாது, ரத்தம் கிக்கி செத்து போயிடுவேன், சாமி அடிச்சு போடும் அப்படின்னாங்க. சாமி என்னதான் செய்யுதுன்னு ஒரு நாள் சைக்கிள் எடுத்துகிட்டு, அதே சைக்கிள் தானே, உங்கள் சைக்கிள் தான், சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் அந்த கோயிலிருந்து வேகமாக கத்திக்கிட்டு ஓடின சாமி கையில் ஒரு 4 முட்டையை வேற வாங்கிக்கிட்டு
அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் இருக்குது, அந்த ஒரு சின்ன பாலம், கைப்பிடி சோறுமோம்ல அந்த மாதிரி பாலம். அதில் உட்காந்து சீட்டு அடிச்சுட்டு இருக்காரு. பார்த்துட்டோம், சாமியும் பார்த்துருச்சு. அப்படியே ஆடி முடிச்சிட்டேல, எதுவும் வெளியிடக்கூடாதுன்னா அப்படியே போயிடணும். சித்தப்பா சாயங்காலம் வந்து உங்களெல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ரைட்டு அப்படின்னாச்சு. அந்த மாதிரி தான் அது 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 ஒரு மிரட்டல் தான். அதை வச்சு அந்த வயசு அப்படி தான். அதுதான் வந்து அந்த தொன்மம் கதையில் வந்துட்டு அந்த சாமிக்கிட்ட பேரக்கூடாது, அதை பார்த்தாலே முடிச்சு போடும் ஜோலியா அப்படின்னா, அங்கே என்ன விஷயம், கிரிக்கெட் பால் எடுக்கிறதுக்கு போகிறது. இவர் வந்து பயந்துட்டு நிற்காரு. அவன் உள்ளே போயிட்டு கருப்பசாமியோட கையில் ஒரு கை அப்படி வச்சுட்டு டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இவர்கிட்ட போய் பார்த்தோன்னையும், டேய் பைக்கு நிறைய பந்து வச்சுருக்கான்டா அப்படிங்க அவன். அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு அவன் அடித்த வெளிச்சம் வந்து என் மீது முழுந்து எனக்குள்ளும் பாய்ந்ததுன்னு எழுதுறாரு. அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதான்டா அங்கே ஒன்றும் இல்லை. அது வந்து ரொம்ப அற்புதமான அந்த ஒரு கதை. அண்ணனுக்கு ஒரு ரகு கிடச்சிருக்கிறாரு. எனக்கு தெரியும் அந்த ரகுவே அண்ணன் தான் 100%. இல்லைனா வந்து பிறந்தநாளை இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சு கொண்டாடுவாரா? அண்ணன் தான் வந்து ரகு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ரகு மட்டும் பார்க்கணும்னே, கொஞ்சம் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கேனே அப்படின்னா. டே அது நான் தான்டா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த ரகு இருக்கார்ல, வேற லெவல் ரகு. அது நீங்கள் ரகுவை மட்டுமே படிச்சிங்கனாலே போதும். அதில் ஒச்சம்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை இந்த தொகுப்பில் கொண்டு வந்துருக்கணும். அது அண்ணன் கொண்டு வரல. ஒச்சம் வேற லெவல். ஹைதராபாத்தில் வேலைக்கு போவாங்க 2 பேரும். நான் எப்பயுமே ஹீரோவை வந்து அண்ணனை தான் நினைப்பேன். அப்போ தான் அந்த கதை சொல்லும்போது வந்து நமக்கு இதை நல்லா வரும். அதுக்காக வேண்டி இப்படி போகிறாரு. ரகுவும் போவாங்க, ஹைதராபாத்தில் போவாங்க, ஒரு வாடகை வீடு எடுத்துருவாங்க, சாப்பிட்றதுக்கு போவாங்க ஒரு மெஸ்ஸுக்கு. போனால் அங்கே சத்தம் கேட்கும், நடந்து வர ஒரு பெண்ணோட கால் சத்தம் தான் கேட்கும். இது ரகு வந்து மாப்பிள்ள ரகு வந்து முடிவு பண்ணிடுவான், ஒரு அழகான பெண் உள்ளே இருக்கா. ஆனால் அந்த கிழவி அந்த பொம்பளை பிள்ளைய வெளியில் வந்து பரிமாற விட மாட்டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே போகும். எப்படியாவது அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தையும் பார்த்துருவாங்க. பார்த்தா அது வந்து ஒரு திருநங்கை. புரிஞ்சு போச்சா, இதுக்குத்தானே அந்த போராட்டமா அப்படின்னா. அதுக்கப்புறமும் அந்த அந்த திருநங்கையோடு அந்த ரகுவுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்ந்து அந்த நட்பு இருக்குல்ல, அது அழகா அப்படி அந்த கதையில் எடுத்துகிட்டு வருவார். அது வேற லெவலில் இருக்கும். நாமெல்லாம் சில பேரை வந்து அதை கண்டுக்கிட மாட்டோம், இல்லைன்னா வெறுத்து ஒதுக்கிடுவோம். அது அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அவங்களையும் எப்படி நம்ம நடத்தணும் அப்படின்னு ஒரு மரியாதையை அப்படி கொண்டு வருவார். அந்த திருநங்கையும் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கதாபாத்திரத்தில் அந்த திருநங்கை தான் வீட்டுக்கு சமைக்க வரும். சமைக்க வந்தோடனே அப்படி திறந்து பார்க்கும், என்ன மளிகை சாமான் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும். அது இந்த காசை கொடுத்து நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வந்து ஹோட்டல்லாம் லீவ் விட்டுருவாங்க. அந்த திருநங்கையை ஹோட்டலுக்கு இவங்க கூப்பிட்டு போவாங்களா, போக மாட்டாங்கன்னு அது தயக்கத்தில் இருக்கும். உடனே இல்லை நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிற இடம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அந்த திருநங்கை ஒரு ஆளை லவ் பண்ணியிருக்கோம், அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். முடித்த பிறகு அது ரொம்ப ஃபீல் பண்ணி ஆளும் அந்த திருநங்கை, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்ட்டு. உடனே ரகு சொல்லுவார், இப்படி தான் எங்கள் அக்கா ஒருத்தி ஒச்சப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கா, எங்கள் அக்காவை நாங்கள் பார்த்துக்கலையா, ஒன்றையும் பார்த்துக்குறோம் பாரு. அதுதான் வேற லெவல். அந்த இடம் இருக்குல்ல, அதுதான். இதுக்கு என்ன இசங்கள்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரு மனுஷன் ஒரு கதையை படிக்கும்போது சக மனிதனை மனிதனாக பார், அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அப்படி தானே. அதுக்கு பிறகு ஒரு திருநங்கை நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வேறு விதமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை. அப்புறம் பாரம் கதை, ரொம்ப அபாரமான கதை. அது இந்த வாழைப்பூ, அது இரவு நேரத்தில் அந்த வாடைக்காற்று, அதில் வந்து ஒரு அழகாக அதை வந்து அந்த கதை அப்படியே போகும். என்னென்னா, மரணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அது அது வந்து எந்த மரியாதையும் இருக்காது வீட்டில். அது வந்து ஒரு ஜனம் மாதிரி வச்சுருப்பாங்க, எப்போ சாகும் அப்படின்னு மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து இந்த கதையில் அப்படி கொண்டு வந்து யாராச்சும் ஒரு மருமக, உங்கள் மாமனார் செத்து போயிட்டு அடக்கம்க்கா, எவ்வளோக்கா செலவாச்சு அடக்கம் பண்ண, இப்படி பேசினா எப்படி இருக்கும் ஒரு மாமியாருக்கு? அந்த டயலாகை வந்து அந்த மருமக பேசுது. ஒரு துக்க வீட்டில் எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு அது பொசுக்குன்னு போது, ஏன்னா என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அது சரியாகும். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஆனால் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? அதுதான் வந்து அந்த வாழைப்பூங்கிறது பாரம் தான். ஏன்னா காயெல்லாம் மேலே இருக்கும், கீழே வாழைப்பூ கடைசியாக இருக்கும். ஆனால் வாழைப்பூ சத்தானது தான். அதைத்தான் அவர் வந்து அப்படி அழகாக சொல்லிட்டே வருவார், என்னைக்கு அது சாக போகுதோ அப்படின்னு. அதில் ஒரு இடம் அந்த கிழவர் சொல்லுவார், அந்த நோய்வாய்ப்பட்ட கிழவர் சொல்லுவார், கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பார். கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்லுவார், தம்பி இவ்வளோ நாளும் வேட்டியை துவைக்காமல் வீட்டில் கொடுக்காங்கன்னு நினச்சேன், மஞ்சேர்னு இருக்கும் தம்பி. மத்தியானம் எல்லோரும் போன பிறகு நான் வீட்டில் உட்காந்து துவைச்சி அதுக்கு பிறகு கட்டுவேன்.
இப்போ ஆப்ரேஷன் பண்ண பிறகு தான் தெரியுது வீட்டில் நல்ல வேஷ்டி தான் கொடுத்துருக்காங்க, என் கண்ணு தான் சரியில்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு. சரி, என் கூட வேலை பார்க்குற சவுண்ட் இன்ஜினியருடைய அப்பாவுக்கு சமீபத்தில் அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன். அவர் வந்து அவ்வளவு கொண்டாடுறாரு, என் கண்ணு எப்படி இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த கண்ணையும் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாரு. ஆனால் டாக்டர் அப்படி சொல்லலை. டாக்டர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. இந்த ஆப்ரேஷன் வந்து அவருக்கு மட்டுமானா இல்லை, அந்த செய்தி வந்து அவருக்கா அப்படின்னா இல்லை, அந்த செய்தி வாசிக்கிற வாசகன் எல்லாருக்கும் தான். நாம் பல விஷயங்களை அழுக்கு வேட்டியாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நல்ல வேட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க. நாம் நம் வாழ்க்கையில் பல விஷயங்களை அப்படி அழுக்கு வேட்டியாக பார்க்குறோம், அவ்வளோதான். அதை அப்படி போகிற போக்கில் வந்துட்டு அந்த பாரம் கதையில் அழகாக இருக்கும். அதில் என்னென்னா, பொதுவாக கதாசிரியர்கள் கதையில் வந்து பூக்களை எழுதும்போது நல்ல வாசனையான பூவை எழுதுவார். அண்ணன் வந்து கனகாம்பரத்தில் எழுதியிருப்பார், அந்த அலையில் கனகாம்பரம் மிதந்தது அப்படின்ட்டு. அது ரொம்ப ஒரு அற்புதமான இடம். அப்புறம் நுரை, அது ஒரு அழகான கதை தான். முருகேசனை போட்டதில் வேண்டிய பாம்பு, அது தெரியாமல் அவருடைய கணவனை போட்டு தள்ளிடும். அண்ணன் சொல்ல அது அண்ணன் அது ஆரம்பத்துலேருந்து எங்கெங்கேயோ இழுத்துட்டு போய் நம்மளை கடைசியில் வந்து அங்கே போய் அதெல்லாம் முருகேசனை போட வேண்டிய பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு யூட்டர்ன் அடிச்சு அதுக்காக நம்மளை எங்கெங்கெல்லாமே ஓட விட்டு, நம்ம பாவம் அந்த பையனுக்கு இப்படி ஒரு வலி இருக்க, கேன்சராக இருக்குமோ கட்டியாக இருக்குமோலாம் அப்படிலாம் நினச்சி கடைசியில் போனால் வந்து பாம்பை கொண்டு வந்து அப்படியே முடிச்சிருப்பார். விழுங்கிய கவலம், அது ரொம்ப ஒரு நுணுக்கமான கதை. அந்த அம்மா வந்து டிவி ரிமோட்டை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் சேனலை. மாமியார் இறந்து போன பிறகு இந்த பையன் போய் பார்ப்பான். அந்த டிவி ரிமோட்டை மாற்றும் போது அந்த அம்மா சொல்லுவோம், ஒரு சேனலை மாற்றுறதுக்கு எவ்வளோ வசம் வாங்கியிருக்குன்னு தெரியுமாடா அப்படிங்கும். இப்போ வீடுகளில் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா டிவி ரிமோட் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். அதை அந்த அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். மாமியார் இருக்கிற வரைக்கும் பாதகத்தி அந்த ரிமோட்டை கையில் தரவே மாட்டான், அவள் தான் வாங்கி முக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாள். அது இறந்து போன பிறகு அது அப்படி 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 அந்த சேனலை மாற்றுறது எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதில் வந்து செஸ் விளையாட்டான அதில் கொண்டு வருவார், எப்படி விளையாடணும் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு வருவார். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு, செஸ்ஸுங்கிறதே என்ன, நாம் வெள்ளைக்காயை வச்சு விளாட்றோம்னா கருப்பு காயை போட்டு தரணும். அப்போ கருப்பு ராணியை வெட்டினா தான் வெள்ளை ராணி ஜெயிக்க முடியும். இப்போ மாமியாரை போட்டு தரனா தான் வந்து உட்கார முடியும். இல்லை, இது அதுக்காக போட்டு தள்ள சொல்லலை. இது காலம் காலமாக மனிதர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒரு இடத்தை நாம் அடையணும்னா என்ன பண்ண முடியும், அதுக்காக வேண்டி அப்படி தானே. இங்கே போட்டி அப்படி தாங்க இருக்கும். இங்கே வந்து சிஎம் அவரா இவரா அப்படின்னா அது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது வாழ்க்கையில். அது அரசியலில் மட்டும் இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நடக்குது. அதைத்தான் அந்த செஸ் விளையாட்டில் கொண்டு வந்து அவ்வளோ நுட்பமாக வைக்கிறாரு. எனக்கு அதுதான் புரிஞ்சுது. ஒரு செஸ் விளையாட்டில் ஒரு ராணியை வெட்டிட்டு தான் இன்னொரு ராணி ராஜ்யத்துக்கு வர முடியும். அதுதான் வந்து அந்த மாதிரி ரிமோட்டை வகையில் வச்சுருக்கு அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் கைதட்டிங்க, அதனால இதோட பேச்ச முடிச்சுக்கிறேன். நான்லாம் வந்து ஒரு 3 லட்சம் பேர் முன்னாடி பேசக்கூடியவன். ஏன்னா முன்னாடி தான் யாரும் இருக்க மாட்டாங்க, நானாக பேசிக்கிட்டு இருப்பேன் மைக்கில். அதனால் கூட்டத்துக்கு முன்னாடி பேச விட்டதுனால கொஞ்சம் இதாகிட்டு, வேற ஒன்றும் இல்லைன்னா அடுத்த அண்ணன் கண்டிப்பாக கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் பேசுகிறேன். சரியா? நன்றி, ரொம்ப நன்றி.